வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டசல் மேக்கிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 4 சர்க்கிளுக்குமே நான் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிட்ச்க்கு மேல ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிளா சென்டர்ல வந்து ஒரு புட்டா டிசைன் போட்டுட்டு, சின்ன சின்ன புட்டாஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4யுமே போட்டதுக்கப்புறம், நான் 4 பீஸா இத வெட்டாம 2 பீஸா மட்டும் தான் வெட்டியிருக்கேன். 2 பீஸா வெட்டினோம்னா, அது இன்னொரு மெத்தட்ல சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அதனால தான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், மீதி இருக்கிற துணியெல்லாம் பாருங்க, அத மடக்கி மடக்கி நம்ம உள்ள விட்டோம் அப்டின்னா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்ட்டா நம்ம ஜரி த்ரெட்ட வச்சு செயின் ஸ்டிட்ச் போட்டிருக்கிற இடத்துல நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் எக்ஸ்ட்ரா கிளாத்த ஃபுல்லாவே நம்ம உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நீடில் சைஸ் 10 தான் மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவேன். அது வந்து நீடில் வந்து ஒல்லியா இருக்கிறனால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பீட்ஸ் எல்லாமே போடுறதுக்கு. இந்த மாதிரி நீடில் சைஸ் 10 எடுத்துட்டு த்ரெட்ட வச்சு நான் உள்ள இன்சர்ட் பண்ணி ஸ்டிட்ச் போடுறேன். ஸ்டிட்ச் வந்து நார்மலா ஹெம்மிங் போடுற மாதிரி தான் நம்ம போட போறோம். ஸ்டிட்ச் வந்து போடும்போது நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அப்பதான் எந்த கிளாத்துமே நம்மளுக்கு வெளியில தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிட்ச்சா கிளாத்த உள்ள இன்சர்ட் பண்ணி பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. டசலுக்கு வந்து எப்போதுமே எப்படி சார்ஜ் பண்ணலாம்னா, சிம்பிளா ஸ்டிட்ச் பண்றீங்கன்னா 200லேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் போடுறீங்கன்னா, சிம்பிளா போடுறதுக்கு 250 சார்ஜ் பண்ணிக்கலாம். 4 சைடுமே நீங்க வந்து லெட்டர்ஸ் வர்ற மாதிரி போடுறீங்க அப்படின்னா, 300 டூ 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் பொறுத்து. டசல் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளா தெரியலாம். ஆனா, நம்ம ஒரு இதுக்கு வந்து 4 ஒர்க் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணவே முடியும். அதனால தான் நம்ம இவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிட்ச் பண்ண பண்ண உள்ள இருக்கிற துணிய உள்ள இன்சர்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச்சஸ போட்டு, மீதி இருக்கிற கிளாத்த ஃபுல்லாவே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாத் பத்தல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுட்டு, அத நல்லா மடிச்சு நீங்க உள்ள திணிச்சீங்க அப்படின்னா, அந்த டசல் வந்து நம்மளுக்கு நல்லாவே ரவுண்டா வரும். பவுன்ஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்ல வந்து இந்த மாரி வி டைப்ல கிளாத் வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ, அத வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரோப்ல வந்து இந்த மாரி லாஸ்ட்டா ஒரு எண்ட் நாட் மட்டும் போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட்டா பண்ணிட்டு, அந்த நம்ம டசல்ல வந்து லாஸ்ட்டா கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும். அந்த டசல்குள்ள உள்ள நல்லா நீங்க இந்த த்ரெட்ட வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்சர்ட் ஆயிரும். இந்த மாரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்த வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ரோப் எந்த இடத்துல வச்சிருக்கோமோ, அதுல கூட 2 ஸ்டிட்ச் வந்து டைட்டா போட்டுட்டீங்க அப்படின்னா, டசல் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்ட் நாட் வந்து ஒரு 2 ஆர் 3 வந்து போட்டுக்கோங்க. இந்த டசலுக்கு வந்து 200 டூ 250 சார்ஜ் பண்ணிக்கலாம். மேல நான் போட்டிருக்க கிரீன் ப்ளவுஸ்க்கு ஒரு இனிஷியல் வச்ச டசல் மேக் பண்ணியிருக்கேன். அந்த டசலுக்குமே நீங்க 300 டூ 350 சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ற டசலுக்கு வந்து கொஞ்சம் மைன்யூட்டான ஒர்க் இருக்கிறனால 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெறைய ஐடியாஸ் என்னோட சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.